சென்னையில் இருக்கும் முக்கியமான கோவில்களில் கந்தக்கோட்டம் முருகன் கோவில் தனித்துவம் மிக்கது. எப்போதுமே குன்றின் மீது அமர்ந்திருக்கும் முருகப்பெருமான் இங்கே நகரத்தின் நெருக்கடி மிகுந்த பகுதிகளில் குடிகொண்டுள்ளார். அதுவும் அவராகவே விரும்பி வந்து அமர்ந்த இடம் என்பது மேலும் சிறப்பு. ஒரு கோவில் சக்திமிக்க கோவிலாக விளங்குவதற்கு அதன் மூலவ விக்கிரகம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். கந்தக்கோட்டத்திலும் அப்படித்தான் என்றாலும் இங்கே மூலவருக்கு என்ன சிறப்போ அதே சிறப்பு உற்சவருக்கும் அமைந்திருப்பதுதான். வள்ளலார் சுவாமிகள் துவங்கி வண்ணச்சிரபம் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் என பல மகான்களால் பாடல் பெற்ற இந்த கந்தக்கோட்டம் முருகனின் உருவாக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். இரு நண்பர்கள், ஒருவர் வேலூர் மாரி செட்டியார், மற்றவர் கந்தப்ப ஆசாரி. இருவரையும் இணைத்தது தெய்வ பக்தி, அதுவும் முருக பக்தி. இருவரும் போரூர் முருகனின் அத்தியந்த பக்தர்கள். போரூர் என்ற திருப்போரூர் சென்னையில் இருந்து 56 கிலோமீட்டர் தூரத்தில் பழைய மகாபலிபுரம் சாலையில் அமைந்துள்ளது. ஆண்டு முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை அழைத்து அணைத்து காக்கும் அழகிய தலம். சென்ற நூற்றாண்டில் ஆன்மீக ஒளியாக வாழ்ந்து மறைந்த சிதம்பரம் சுவாமிகள் இருந்த தலம். நண்பர்கள் இருவரும் தங்கள் மாதாந்திர தரிசனத்திற்காக போரூர் போய்க் கொண்டிருந்தார்கள். அன்று அவர்களுடைய அதிர்ஷ்டம் அருகிலிருந்த ஒரு எறும்பு புற்றில் ஏதோ பளபளத்தது. இருவரும் அதை குனிந்து பார்த்தனர். அங்கே பாதி மறைந்திருந்த ஒரு உலோக சிலை. ஆவலோடு அதை கையிலெடுத்தால் அது திருமுருகனின் அழகிய சிலையாக இருக்க கண்டு பெரும் மகிழ்ச்சியும் மிக வியப்பும் அடைந்தனர். போரூரில் இருந்து கண்டெடுத்த மாணிக்கமாக அச்சிலையை சென்னைக்கு கொண்டு வந்தனர். அவர்களுக்கு தெரிந்த நண்பர் முத்தையாலு நாயக்கர் என்பவர் பெத்தநாயக்கன் பேட்டையில் அவரது தோட்டத்தில் ஒரு சிறிய பிள்ளையார் கோவில் வைத்திருந்தார். அவரது அனுமதியுடன் அந்த பிள்ளையார் கோவிலில் முருகனையும் பாதுகாப்பாக வைத்தனர். முருகனுக்கு நிரந்தரமாக ஓரிடத்தை தேடியபோது நல்ல உள்ளம் படைத்த முத்தையாலு நாயக்கரே சென்னை பார்க் டவுனில் இருந்த தனது மனையை அவர்களுக்கு தானமாக வழங்கினார். அங்கே தானாக வந்த அந்த தெய்வத்திற்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்ற விருப்பம் மாரி செட்டியாருடைய மனதில் எழுந்தது. அதை தன் மனைவியிடம் சொன்னபோது அந்த அம்மையார் தன்னிடம் இருந்த நகைகளையெல்லாம் கோயில் கட்டுவதற்கு கொடுத்து விட்டார். மாரி செட்டியார் மெல்ல மெல்ல அங்கே ஒரு கோவிலை கட்டினார். அதுதான் தற்போது நாம் தரிசிக்கும் கந்தக்கோட்டம் முருகன் கோவில். கோவில் கட்டி முடிந்ததும் கோவிலையும் அதன் சொத்துக்களையும் அப்போதில் இருந்த 18 குழுக்களை கொண்ட பேரி செட்டியார்கள் சமூகத்தினரிடம் ஒப்படைத்தார். இன்று வரை அக்கோவில் அச்செட்டியார் சமூகத்தினர் நிர்வாகத்திலேயே இருந்து வருகிறது. கோவில் நிர்வாகிகள் கோயிலுக்குள்ளேயே அதன் ஸ்தாபகரான மாரி செட்டியாருக்கு சிலை செய்து அதற்காக ஒரு சந்நிதி கட்டி அதில் சிலையை பிரதிஷ்டை செய்த மாரி செட்டியார் சிலைக்கு நன்றியுடன் நித்திய பூஜை செய்து வருகிறார்கள். மேலே சொன்ன நிகழ்வுகள் அனைத்தும் அப்படியே சிலை ரூபமாக கோவிலுக்குள்ளே தரிசிக்கலாம். முருகன் சிலை கிபி 1673 முதலில் பெத்தநாயக்கன்பேட்டை முத்தையாலு நாயக்கரது தோட்டத்து பிள்ளையார் கோவிலில் இருந்து 1700க்குள் இன்றுள்ள பார்க்டவுனுக்கு வந்திருக்க வேண்டும். இதன்படி இன்றைய கந்தக்கோட்டத்தின் வயது சுமார் 300 ஆண்டுகளாக இருக்கலாம். 17ஆம் நூற்றாண்டில் அப்போதைய சென்னை பட்டணம் என்றழைக்கப்பட்ட பழைய சென்னையின் வரைபடம் எழுதிய எஃப்எல் கான்ட்ராட் இன்று கந்தக்கோட்டம் உள்ள இடத்தையும் பெயர் தெரியாத கோவில் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மாரி செட்டியாருக்கு புற்றில் இருந்து கிடைத்த விக்கிரகம் முதலில் திருப்போரூர் கோவிலின் மூலவ விக்கிரகமாக இருந்தது என்ற ஒரு கருத்தும் உள்ளது. அதன் வரலாற்றை பார்க்கலாம். மதுரை மீனாட்சியின் திருவருள் பெற்று அவர் ஆணைப்படி யுத்தபுரி எனும் திருப்பூரை தேடி வந்தார் சிதம்பரம் என்னும் அடியார். சென்னை மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை பகுதியில் பனைமர காடாக திகழ்ந்த திருப்போரூரில் அந்த அடியாருக்கு சுயம்பு மூர்த்தியாக காட்சி தந்தார் கந்தபெருமான். அடியாரும் அங்கேயே முருகனுக்கு அற்புதமாக கட்கோவில் கட்டி இன்புற்றார். திருப்போரூர் முருகனை வழிபட வரும் அன்பர்கள் பெருமான் சந்நிதியில் முறையிட்டு தொழ திருப்போரூர் சந்நிதி முறை எனும் அற்புத பாமாலையையும் சூட்டி போற்றினார். அந்த அடியவரை திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள். இப்படி முருகனை சுயம்புவாக தோன்றி உருவான திருப்போரூர் கோவில் தோராயமாக 11ஆம் நூற்றாண்டில் அந்நிய படையெடுப்பை சந்தித்தது. வேற்று மதத்தினரின் படையெடுப்பில் இருந்து மூலவ முருகனை காப்பாற்ற நினைத்த கோவில் நண்பர்கள் சிலையை ஒரு துணியில் சுற்றி அருகில் இருந்த வேப்ப மரத்துக்கு அடியில் புதைத்து விட்டனர். இவர்கள் புதைத்தது வேறு யாருக்கும் தெரியாது. இந்த அமளி அடங்க வெகுகாலம் ஆகியதால் சிலையை மறைத்து வைத்தவர்களும் முருகன் திருவடியை அடைந்தனர். போரெல்லாம் முடிவடைந்து இயல்பு நிலைக்கு திரும்பிய பின் கோவிலில் மூலவர் சிலை இல்லாததால் அன்றைய அன்பர்கள் வேறொரு சிலையை பிரதிஷ்டை செய்தனர். அன்று திருப்போரூர் அன்பர்களால் மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட திருப்போரூர் முருகன்தான் மாரி செட்டியார் மூலம் சென்னை கந்தக்கோட்டம் முருகனாக திரு அவதாரம் எடுத்துள்ளார் என்றும் சொல்லப்படுவதுண்டு. மூலவர்தான் இப்படி சுவாரஸ்யமான வரலாறு கொண்டவர் என்றால் உற்சவரின் கதையோ அதைவிட சுவாரஸ்யம். 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நடந்த வரலாறு.
கந்தக்கோட்டம் கோவிலில் உற்சவர் சிலை செய்ய வேண்டும் என்று நிர்வாகத்தினர் விரும்பினர். சிற்ப வல்லுநர்கள் மூலம் பஞ்சலோக திருமேனி வார்க்கப்பட்டது. ஆனால் வார்ப்புடை சூடு அணங்கும் முன் அந்த சிலையை ஏதோ காரணத்தால் வெளியே எடுத்தனர். சிலை தகதகவென பிரகாசித்தாலும் அங்கும் இங்குமாக பிசிறுகள் நீட்டிக்கொண்டிருந்தன. அதனை நீக்கி தூய்மை செய்யலாம் என்ற எண்ணத்தில் தலைமை சிற்பியை அழைத்தனர். சிற்பி வந்து வேலையை துவங்கும் போது திடீரென அவர் உடம்பெங்கும் தீப்பற்றியது போல எரிச்சல் பரவியது. வலியால் துடித்து அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்தார். பார்த்தவர்கள் பதறினர். முகத்தில் தண்ணீர் தெளிக்க சிற்பி கண் விழித்தார். அவர் எழுந்தாரை தவிர கண்களில் இருந்த பயம் அப்படியே இருந்தது. கைகளை கூப்பி, பெரியவர்களே, இந்த சிலை சாதாரணமானதல்ல, தெய்வ சாநித்தியம் நிறைந்தது. இதை தொடவே எனக்கு பயமாக இருக்கிறது, மன்னியுங்கள். பிசிறுகளை போக்கி தூய்மைப்படுத்தும் சக்தி எனக்கில்லை என்றார். அதன்பின் பிசிறுகளுடன் உள்ள சிலையை வைத்து திருவிழா நடத்தக்கூடாது என கருதி அதை அறையில் வைத்து பூட்டிவிட்டனர். 2 ஆண்டுகளுக்கு பின் வேதத்தில் கரைகண்ட பண்டிதர் ஸ்ரீ சாம்பையர் என்பவர் காசியில் இருந்து கந்தக்கோட்டம் முருகனை தரிசிக்க வந்தார். மூலவரை தரிசித்து பின் உற்சவரை தரிசிக்க செல்லும் போது கோவில் பணியாளர்கள் உற்சவர் குறித்த தகவல்களை தெரிவித்தனர். பின்னர் சாம்பையரின் வேண்டுதலுக்கு இணங்கி உற்சவர் சிலை வைக்கப்பட்டிருந்த அறையை திறந்து காண்பித்தனர். சிலையை கண்டு மெய்சிலித்த பண்டிதர் நிர்வாகிகளிடம், நீங்கள் அனைவரும் புண்ணியசாலிகள். இங்குள்ள மூலவர் அருள் புரிவதில் முதல்வராக விளங்குகிறார். அதே சாநித்தியம் உற்சவர் சிலையிலும் இருக்கிறது. அருளை அள்ளித்தரும் இந்த சிலையை தியானிக்கலாமே தவிர ஒளியால் செதுக்கக்கூடாது. ஆத்மசக்தியால் இவரை நான் தூய்மை செய்கிறேன் என்று கூறி சிலையை சுற்றிலும் திரையிட்டு உள்புறம் அமர்ந்து பண்டிதர் மந்திரங்களை சுரத்துடன் சொல்ல சொல்ல சிலையில் இருந்த பிசிறுகள் உதிர்ந்தன. சிலை முன்பை விட பளபளப்புடன் காட்சியளித்தது. அவரே இன்று நாம் தரிசிக்கும் கந்தக்கோட்டத்தின் உற்சவ மூர்த்தி. இனி இக்கோவில்களை குறித்து பாடல்கள் பாடியது யார் போன்ற விவரங்களை பார்க்கலாம். பற்பல ஸ்தல புராணங்களை வசன நடையில் அற்புதமாக எழுதியவர் குக ரசபதி அடிகள். வள்ளலார் பாடல்களுக்கு இவர் எழுதிய உரை அற்புதமானது. அன்பர்கள் இவரை பிரசங்க பூசணம் என்னும் போற்றும்படி உரை நிகழ்த்துவதிலும் வல்லவர். இவரின் சொற்பொழிவில் நுணுக்கமான தகவல்களை கேட்டு வியந்த அன்பர்கள் வள்ளலாரின் திரு அருட்பா முதலான நூல்களுக்கு உரை எழுதும்படி அடிகளிடம் வேண்டினர். அடிகளும் உடன்பட்டு உரை எழுத தொடங்கினார். சந்தேகம் உண்டாகும் இடங்களில் அனுபவசாலிகள் பலரையும் கேட்டு எழுதினார். ஒரு தருணத்தில் அடிகளுக்கு ஒரு நூலில் ஓரிடத்தில் சந்தேகம் உண்டானது. பலரிடம் கேட்டும் பார்த்தார், விளக்கம் கிடைக்கவில்லை. இதனால் மனதில் வருத்தமும் எடுத்த காரியத்தை செம்மையாக செய்ய முடியாமல் போய்விடுமோ என்றும் கலங்கினார். கந்தக்கோட்டம் கோவிலுக்கு சென்று முருகனை பிரார்த்தித்து விட்டு வந்தார். இரவு வெகுநேரம் கழித்தே உறங்கினார். அதிகாலை வேளையில் அடிகளின் கனவில் 5 வயது சிறுவனின் தோற்றத்தில் தோன்றிய ஆறுமுக பெருமான், அன்பனே வருந்தாதே, நீ தேடும் உரை மயிலைக்கு அடுத்துள்ள மந்தவெளியில் ஒரு பாட்டியிடம் உள்ளது என்று சொல்லி முகவரியையும் கொடுத்து மறைந்தார். மறுநாள் விடிந்ததும் கனவில் முருகன் அளித்த முகவரிக்கு ஓடினார். அங்கிருந்த குடிசையில் மூதாட்டி ஒருவர் வெந்நீர் அடுப்பில் தாள்களை கிழித்து போட்டுக் கொண்டிருந்தார். அடிகள், பாட்டி, இது என்ன என்று கேட்டார். எல்லாம் பழைய புத்தகங்க தம்பி, செல்லரிச்சு வீணா போகுது, அதான் அக்னி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன் என்றார் மூதாட்டி. அவர் தாள்களை நெருப்பில் போடுவதை தடுத்த அடிகள் அங்கிருந்த பழைய நூல்களையெல்லாம் எடுத்து பார்த்தார். அடிகள் உரை தேடி அலைந்த நூலும் அவற்றில் ஒன்றாக இருந்தது. பிரித்து பார்த்து அங்கேயே தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்தார். மேலும் மூதாட்டிக்கு 5 ரூபாய் பணம் கொடுத்து அங்கிருந்த பழைய புத்தகங்களையெல்லாம் தான் எடுத்துக்கொண்டார். நேராக கந்தக்கோட்டம் சென்று முருகன் திருமுன்னால் நூல்களை வைத்து நெகிழ்ச்சியோடு அவரை வணங்கி வழிபட்டு திரும்பினார். இது மட்டுமா? திருவருட்பிரகாச வள்ளலார் கந்தக்கோட்டத்து முருகனை தரிசித்து பாடியுள்ள தெய்வமணிமாலை 31 பாடல்களும் கந்தர் சரணப்பத்து பாடல்களும் பிரசித்தி பெற்றவை. அதிலும் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பேர் நினது புகழ் பேச வேண்டும், பொய்யாமை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பெய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண் ஆசை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தரைமிகு சென்னையில் கந்தக்கோட்டத்தில் வளர் தளம்போங்கு கந்தவேலே, ஷண்முக துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணியே என்ற திரு அருட்பாவின் ஒரு பாடல் போதும் இக்கோவிலின் பெருமையை சொல்ல. மேலும் வண்ணசரவம் தண்டபாணி சுவாமிகள், பிள்ளைத்தமிழ், களம்பகம், திருபந்தாதி, சந்தத் திருப்புகள், சண்முகர் வகுப்பு, வேல் வகுப்பு, திருவருள் வினோத வகுப்பு, பதிற்று பத்தந்தாதி, விமான மிசைகண்ட பதிகம், சண்முக தரிசன பதிகம், சிவகுரு தரிசன பதிகம் மற்றும் சில பதிகங்களுடன் ஏறக்குறைய 750 பாடல்களை பாடியுள்ளார். பாம்பன் சுவாமிகளும் கந்தசாமியப்பா, கந்தர் இரட்டைமணி மாலை, கந்தர் ஒருப்பா ஒருப்பா, கந்த திரு அவதாரம், கந்தர் நான்மணி மாலை, கந்தவேல் வேட்கை, சென்னை செய்ய முதலான பாடல்களை அருளி செய்துள்ளார். குளத்தூர் வரகவி கிருஷ்ணப்ப செட்டியார் செல்வக்கந்தர் தலபுராணம், வேதாந்த விருத்தம், கந்தர் திருப்புகழ், கந்தர் கீர்த்தனை முதலியவற்றை இயற்றியுள்ளார்.
இத்திருக்கோவில் பெரிய கடை தெரு நடுவில் இருப்பதால் வணிகர்களுடைய பேராதரவு எப்போது உண்டு. உதாரணத்திற்கு வருடாந்திர உற்சவங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு வர்த்தகர் குழு மண்டகப்படி ஏற்றுக்கொள்கிறது. 6வது நாள் காசுக்கடை வியாபாரிகள், 16வது நாள் நாட்டு மருந்து கடைக்காரர் என்று வணிகர்களின் பேராதரவு பெற்ற கோவில் இந்த கந்தக்கோட்டம். 300 ஆண்டுகளுக்கு முன் துவங்கி இன்று வரை தன்னை நாடி வரும் பக்தர்களின் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பக்தரின் பக்தி உண்மை என்னும் பட்சத்தில் கருணையை வாரி வழங்கி வருகிறார் நம் கந்தக்கோட்டத்து முருகன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.